இன்றைக்கு ஏன் கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருக்கிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருக்கிறார். கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு ஆதரவாய் இருக்கிறார். குறைந்து போகாது, என்னை குறைந்து போகாது. வல்லமைக்காக நன்றி. புதிதாய் கட்டப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் புதிதாய் கட்டப்படுகிறது. புதிய ஆரோக்கியம், புதிய ஆரோக்கியம். ஆலயம் இடிந்து கிடந்த பொழுது நெகேமியா 52 நாட்களாய் இடிந்து கிடந்த ஆலயத்தை கட்டினான். ஜெபித்தான், கட்டினான். இன்னைக்கு உங்க வீடு இடிஞ்சிருக்கா? நெகேமியாவை போல ஜெபித்து கட்டுகிற பிள்ளைகள், இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஜெபித்து நெகேமியாவை போல ஜெபித்து கட்டுகிறவன். கர்த்தருக்குள் நான் படுகிற பிரயாசம் விருதாய் போகாது. இன்னைக்கு சொல்றேன், இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இந்த பிரயாசம் விருதாய் போகாது. உங்க நேரத்தை ஒதுக்கி தேவனுக்காக நிற்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்க பிரயாசம் விருதாய் போகாது. உங்க பொருளாதாரத்துல மாற்றங்கள் வருகிறது, உங்க சரீரத்துல மாற்றங்கள் வருகிறது, உங்க சூழ்நிலைகள்ல மாற்றம் வருகிறது. நெகேமியாவை போல 52 நாட்கள் ஜெபித்து கட்டினான். உடைந்தது சரியானது. அன்னைக்கு எலியா உடைந்த பலிபீடத்தை கட்டினான். அது மட்டும் இல்ல, புதிய பலிபீடத்தை கட்டினான். நீ உங்க வாழ்க்கையில உடைஞ்சது சரி செய்யப்படுது. சிலதெல்லாம் புதிய ஆரோக்கியம், புதிய வாழ்க்கை, புதிய நன்மைகள். எஸ் ரகடக ஷக லபா ரபா. இயேசு நாமத்தில் சிவலிங்கம் பிரதருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும் மறையட்டும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறையட்டும். இப்பொழுது உங்க சுகப்படுத்துகிற வல்லமை வரட்டுமா? ஷகரபலபரபா. இயேசுவின் கரம் தொடுகிறது. இயேசுவின் கரம் தொட்டு சுகமாக்குகிறது. எல்லா மாந்திரிக கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள் எல்லாம் நான் நட்டேன். அப்பொழுது நீர் பாய்ச்சினார், தேவன் விளைய செய்தார். இன்னைக்கு சொல்ற, நீங்க ஜெபிக்கிறீங்க, தேவன் உங்க குடும்பத்தில் விளைய செய்ய போகிறார். விளைய செய்கிறவர் கர்த்தர். என் வாழ்க்கையில என் தேவன் எல்லாவற்றையும் விளைய செய்கிறார். இயேசு நாமத்தில் இப்பொழுதே பிரபலா சிஸ்டருடைய கண் பார்வை தெளிவாகட்டும். இப்பொழுதே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யார் யாரெல்லாம் இந்த லைவ்ல இருக்காங்களோ அவங்களுக்காக, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுதே மறைகிறது. பரிபூர்ண சுகத்தை தருகிறார் தேவன், விடுதலை ஆக்குகிறார். இந்த வேளையில இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் டாடி. கீதா சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கிறேன். திருமண தடைகள் மறையட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் திருமண தடையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு திருமண தடைகள் இயேசு நாமத்துல மறைவதா. பொருளாதாரத்துல மாற்றம், இதுவரைக்கும் இல்லாத பணத்தை சம்பாதிப்பதற்கான ஆற்றல், இதுவரைக்கும் இல்லாத பணத்தை சேர்ப்பதற்கான ஆற்றல், பணத்தை ஈர்ப்பதற்கான ஆற்றல். 1000 சம்பாதிக்கிறவர்கள் லட்சத்தை சம்பாதிப்பார்களாக, லட்சத்தை சம்பாதிக்கிறவர்கள் கோடிகளை சம்பாதிப்பார்களாக. பொருளாதாரத்தில் மாற்றம். கடவுளுக்கு என்று கொடுக்கணும், மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு செய்யணும். இதற்காகவே கடவுள், இவர்களுக்காக தேவன் பொருளாதாரத்தில் மாற்றங்களை கட்டளையிடுகிறார். பொருளாதாரத்தில் உயர்வுகளை தருகிறார். ஷகரபலபா. விளைய செய்கிற கர்த்தர். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. கர்ப்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. ஜீசஸ் இப்பொழுதே உங்களுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்துல உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை உங்க சுகப்படுத்துகிற வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. ஐஸ்வர்யா சிஸ்டர், உங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுதே உங்க கண் வலி மறைகிறது. இப்பொழுதே கண்ணில் தெளிவான பார்வைகள் வருகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. எஸ், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. பல்வலிகள், பல்வேதனைகள் மறைகிறது. லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுதே ஆண்டவர் மாற்றுகிறார். பரிபூர்ண சுகம். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுதே இயேசு நாமத்துல பரிபூர்ண சுகம். கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே இயேசு நாமத்துல, இயேசு நல்லமுள்ள நாமத்துல இப்பொழுதே சுகம் உண்டாகிறது. கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எஸ், கழுத்து எலும்புல இருக்கிற பிரச்சனைகள், கழுத்து வலி, கழுத்து வேதனைகள் இப்பொழுதே மறைகிறது. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை தருகிறார்.
இப்பொழுது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து, இப்பொழுது ஹார்ட் வால்வுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து, தேவன் இப்பொழுது புதிய இருதயத்தை கொடுக்கிறார். நியூ ஹார்ட், நியூ ஹார்ட், புதிய இருதயம். எஸ், தேவனால் முடியும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சுகத்தை தருகிறார். தேவன் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மண்ணீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைகிறது. காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது வலி மறைகிறது. ரகடபா ஷகடோ ரோகட்டோ. ராஜேஷ், உங்க காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுதே உங்க காதுல இருக்கிற பிரச்சனைகள் மறைகிறது. காதுல இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு சுகமாக்குகிற வேலை. இது உங்களுக்கு சுகம் கிடைக்கிற வேலை. ஆவியானவர் இப்பொழுதே சுகத்தை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழுவதும் முழுவதும் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண விடுதலை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல பரிபூர்ண சுகம். ரக டபா ஷக டக ரபா லபா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை. முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எஸ், L4 L3 L4 L5 இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது ஆண்டவர் மாற்றுகிறார். இடுப்பு வலிகள் மறைகிறது. பின்பக்க முதுகு வலிகள் மறைகிறது. தேவன் சுகத்தை தருகிறார். தேவன் சுகத்தை தருகிறார். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம். இப்பொழுதே 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 சிலர் சாட்சி சொல்ற மாதிரி இப்பொழுதே ஆண்டவர் சுகத்தை தருகிறார். பைல்ஸ் பிரச்சனை மறைகிறது. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹெர்னியா மறைகிறது. ஹெர்னியா மறைகிறது. ரக டக பக டோகோ ரோகோ டோகோ ரோகோ டோகோ ரோக டக பாலா தானா ஷடா உடா ரக சாரா பாலா தாரமான. கிட்னி, புது கிட்னியை தருகிறார். கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்பொழுதே 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 புது கிட்னி, இப்பொழுதே ஜோஸ்பின் சிஸ்டருக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறார். மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டிப்ரெஷன், எஸ், அந்த மனநல பிரச்சனைகள் மறைகிறது. மனநல பிரச்சனைகள் மறைகிறது. ஷக பர பல பர மன தான ரட தால தான ஜீசஸ். ரக டபலா ஷக டபலா பர ஊர கால பர. மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது தேவன் சுகத்தை தருகிறார். இது தேவன் விடுவிக்கிற நேரம். நடக்க முடியாத கால்கள் எலும்பி நடக்கிறது. எலும்பி நட. இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற வேளையில கால்கள வல்லமை இப்பொழுது இயேசு நாமத்துல எலும்பி நட. இயேசு நாமத்துல விடுதலை. இப்பொழுது உங்க பொருளாதாரத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க பொருளாதாரத்துல மாற்றங்கள் வருகிறது. பொருளாதாரத்துல மாற்றங்கள் வருகிறது. இதுவரைக்கும் நீங்க சம்பாதிக்காத பணத்தை சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் தருகிறவர். பணம் நல்லது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி பணத்தை தருகிறார். எஸ், ஐஸ்வர்யத்தை தருகிறார். வர்த்தக லாபம், சில லாபங்கள் வருகிறது. பொருளாதாரத்துல மாற்றம். வாழ்ந்திருப்பேன், செழித்திருப்பேன். எம்டியா இருக்கிற அக்கௌண்ட் நிரம்பட்டும். எம்டியா இருக்கிற பர்ஸ் நிரம்பட்டும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில உங்க வாழ்க்கை மாறும். யோபு தன் சிநேகிதருடைய சிறையிருப்புக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்க சிறையிருப்பை மாற்றுகிறார். ஊழியர்களுக்காக, ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். சபை நிரம்பி வெளியேற்றும். ஊழியர்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்த போறீங்க. ஊழியர்கள் தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஊழியர்களாய் மாறட்டும். சபைகள் நிரம்பட்டும். சபைகள் நிரம்பினா தேசத்துல மாற்றம் வரும். சபை எழும்ப எழும்ப, தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப எழும்ப தேசத்துல இருக்கிற அக்கிரமங்கள் மறையும். தேசத்துல இருக்கிற அநியாயங்கள் மறையும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்தில் இருக்கிற வல்லமையை எடுத்துக்கொள். ஏதோ உனக்காக, உன் குடும்பத்துக்காக வாழ்வதற்காக உன்னை நான் படைக்கவில்லை. ஒரு திரள் கூட்டத்திற்காக ஜெபிப்பதற்கு, திரள் கூட்டத்தை எழுப்புவதற்காக தான் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். Holy Spirit, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமையை எடுத்துக்கொள்ளுங்கள். Holy Spirit, ஆவியானவர் உங்க ஆளுகைகள் இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் உண்டாகட்டும். உங்க ஆளுகைகள் இந்த சபைகள் உண்டாகட்டும். ஆவி என்ற சத்தத்தை கேட்டு அதன்படி வாழுகிற பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் மாறட்டும். தேவ வல்லமை, அந்த தேவ வல்லமை எங்களோடு இணைந்து செயல்படுகிற வல்லமையாய் மாறட்டும்.
ஊழியத்தில் திரள் கூட்டம் வாடகை பில்டிங்ல இருக்கிற சர்ச்சுகள் எல்லாம் சொந்த இடத்துக்கு மாறுவதாக, சொந்த இடத்துக்கு போகட்ட இயேசு நாமத்தில். தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில தேவன் இந்திய தேசத்தை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். தேசமே பயப்படாத, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேசத்துல சேமம், தேசத்துல இருக்கிற அக்கிரமங்கள் மறைகிறது, தேசத்துல இருக்கிற போராட்டங்கள் மாறுகிறது, அடிமைத்தனங்கள் மறைகிறது, தேசத்தில் இருக்கிற வியாதிகள் மறைகிறது. பயப்படாதே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர். ஆண்டவர் இந்திய தேசத்தை ரொம்ப நேசிக்கிறார். இந்திய தேசத்துல மாற்றங்கள் வருகிறது, தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வருகிறது. மாற்றத்தை தருகிற கர்த்தர், தேசத்தில் மாற்றத்தை தருகிற கர்த்தர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன். ஊழல் ஆட்சிகள் எல்லாம் இயேசு நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவனுடைய ஆட்சி வருகிறது. தேவனுடைய ஆட்சி, ஜனங்களுக்காக நிற்கிற ஆட்சிகள் வருகிறது. ஊழல் செய்கிறவருடைய இருதயங்கள் மாறுகிறது. ஊழல் செய்கிறவருடைய இருதயங்கள் மாறுகிறது. தேசத்துக்காக நாங்கள் நிற்கிறேன் சப்பா. தேசத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. தேசம் மாறுவதற்காக நன்றி. இந்தியாவை மாற்றுவதற்காக நன்றி. தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக நன்றி. எஸ் உலகம் முழுவதும் மாறட்டும். ஏன்னா எங்க லைவ்ல உலகம் முழுவதும் அநேக ஜனங்கள் இணைந்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மாற்றங்கள் வரட்டும். உலகமே இயேசுக்காக மாறட்டும். உலகத்துல இப்ப கிறிஸ்டியன்ஸ் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. ஆனா உங்க ஆளுகை இன்னும் சரியா வரல. சீக்கிரத்துல எங்கெங்கெல்லாம் உங்க ஆளுகை வரணும் அங்கெல்லாம் இயேசுவின் ஆளுகை வரட்டும். இயேசுவின் ஆளுகை வருகிற வேளையில எஸ் நாம் குறைவில்லாமல் மறுரூப வாழ்க்கையை நாம் வாழுவோம். மறுரூப வாழ்க்கையை நாம் வாழுவோம். எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற மாட்டோம். வார்த்தை வல்லமை உள்ளது. கேட்க போற வார்த்தை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை ஏற்படுவதாக. எஸ் எங்களுக்கு விரோதமாய் வருகிற, ஊழியத்துக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதங்களும் இல்பொருளாய் மாறட்டும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துல நாங்க வந்திருக்கிறேன் ஏசப்பா. உங்க முத்திரை இந்த பிள்ளைகள் மேல போடுறேன். எங்க ஊழியத்துல என் கூட இணைஞ்சிருக்கிற பிள்ளைகள் மேல உங்க முத்திரையை போடுறேன் ஏசப்பா. பாதுகாக்கப்பட்ட இடத்துல இந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எஸ் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துல வந்திருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தத்தை இவர்கள் மேல தெளிக்கிறேன். யோபை வேலையடித்து பாதுகாத்தது போல இவர்களை வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இந்த ஆராதனை உங்க கருத்துல தரேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை உங்க கருத்துல தரேன். இப்ப வார்த்தைக்கு நேரா போற இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தை ஜீவன் உள்ளது. வார்த்தை வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி வாழ்க்கையில சகல நன்மையிலும் கொண்டு வருகிற வார்த்தை. இந்த வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஈர்த்து கொண்டு வரட்டும். ஜீவன் உண்டாகட்டும் ஏசப்பா. வார்த்தையை கேட்கிற வேளையில இவங்க வாழ்க்கையில சகல நன்மையிலும் நீர் கட்டளையிடுவது கண்ணி ஆசீர்வதிக்கிறேன் டாடி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த லைவ்ல நினைச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதுபோல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்க உங்களுக்கு நடக்கிற நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்லணும் நீங்க விரும்புறீங்க. தயவு செஞ்சு அந்த ஆடியோவை எனக்கு அனுப்பிடுங்க. நிறைய பேர் போன் கால்ஸ்ல சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த ஜெபத்துல நான் இணைஞ்சேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறார், அநேகருக்கு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். நம்ம பிறந்ததுல இருந்து ஃபிக்ஸ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் மாறி இருக்குது, ஹார்ட் பிரச்சனை மறைஞ்சிருக்குது, அது போல லங்ஸ்ல பிரச்சனைகள் மறைந்திருக்கிறது, கட்டிகள் மறைந்திருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கிறது, பொருளாதாரத்துல மாற்றங்கள் வந்து. காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிராய் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளும் நீங்க டெய்லி இந்த 2 மணி நேரம் ஜெபத்துல என்னோடு இணைந்து நீங்க ஜெபித்த வேளையில உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட எல்லா கட்டுகளையும் தேவன் ஒண்ணு இல்லாம அதை பிடுங்கி போட்டார். அது ஒண்ணு இல்லாம இல்பொருளா மாறிடுச்சு. எஸ். சோ ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க. நம்ம தயவு செஞ்சு நிறைய பேர் எனக்கு கால் பண்றீங்க. என்னால எல்லா கால்ஸும் எடுக்க முடியாது. ஒரு நாள் எவ்வளவு கால்ஸ் எடுக்க முடியும் சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நான் ஃப்ரீயா இருப்பேன். நான் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் தருவேன். அன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுவேன். நிறைய பேருக்கு வருத்தம், பாஸ்டர் என்கிட்ட பேசல. உலகம் முழுவதும் அநேகர் இணைஞ்சிருக்காங்க. எல்லா காலையும் என்னால பேச முடியாது. ஆமா, நீங்க உங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எனக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் அதை சொல்லுவாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். எனக்கு டைம் கிடைக்குதோ நான் அன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்
தரேன், அன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன், அன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் உங்க பெரிய காரியங்களை செய்வார். நீங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அந்த டெஸ்டிமனிஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏற்படுத்தின மாற்றங்களை நீங்க சொல்லுங்க. 9042550929 9042550921. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுல நீங்க என்ன செய்யலாம், உங்க டெஸ்டிமனிஸ் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க சாட்சியா சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஆமா, செய்த நன்மைகளை சாட்சியா மட்டும் சொல்றது இல்லை, இந்த வார்த்தையை கனமனம் பண்ணும் விதமா என்னுடைய விசுவாசத்தை தூண்டும் வண்ணமாக இந்த ஊழியர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் சொல்லி நீங்க கனம் பண்ணும் விதமாக நீங்க விதைக்கலாம். அதே நம்பர் தான். நீங்க விதைக்கிறவர்களுக்கு விதை பெருகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சொல்லி தர போகிறார். இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்தியம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். பாருங்க, இந்த யோசேப்பு என்ன நடந்துச்சுன்னா, தன்னுடைய அவர் மேல ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. தன்னுடைய சகோதரர்களால் கொலை செய்யப்படுகிற நிலைமைக்கு வந்த பொழுது, சரி காப்பாத்துவோம், ஏன்னா அவர் மேல கர்த்தர் இருந்தார், காப்பாத்துவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு போத்திபாருங்கிற ஒருத்தர் வீட்டுல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவரை வித்து போட்டாங்க. அப்ப போத்திபார் வீட்டுல இவர் செய்யாத தப்புக்காக இவர் என்ன செய்யறாங்கன்னா, இவரை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. 13 வருஷம் அந்த எகிப்துல அனுபவிக்க முடியாத கொடுமைகளை அனுபவித்தார். 13 வருஷம் அநேக கொடுமைகளை அனுபவித்தார். ஆனா இப்போ ஒரு அழைப்பு வருது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஒரு அழைப்பு வருது. இதே மாதிரி உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு வருதோ, யோசேப்பு எங்க இருக்கிறார்னா, அவர் சிறைச்சாலையில கிடங்குல இருக்கிறாரு, காவல் கிடங்குல இருக்கிறாரு. காவல் கிடங்கில் இருக்கிற வேளையில இந்த யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வருது, பார்வோன்ட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது. காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சில அழைப்புகள், சில வாய்ப்புகள் உங்களுக்கு வரும், அதை தவற விட்டு விடாதீர்கள். அதில் தான் உங்கள் உயர்வுகள் இருக்கிறது, அதில் தான் உங்கள் வெற்றி இருக்கிறது. பாருங்க, இதே உயர்வு, இதே வெற்றி யோசேப்புக்கு கிடைத்தது. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, யோசேப்ப ஒரு அழைப்பு வந்தது, சும்மா கூட்டிட்டு வரல, தீவிரமா. ஒருத்தர் ஜெயில இருந்தா எப்படி இருப்பான், ஃபுல்லா தாடி எல்லாம் வளர்த்துட்டு சோகமா அந்த அழுக்கு துணியோட அந்த ஜெயில் ட்ரெஸ்ல காவல் கிடங்குல இருக்கிறவனுக்கு அடுத்த நிலைமை என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்து நம்மளை கொள்ளலாம், நம்மளை வேலை வாங்கலாம், என்ன வேணாலும் ஒரு காவல் கிடங்குல, காவல் சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆனா அப்படி நடக்கிற ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. பார்வோன் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தான். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சில வாய்ப்புகள் தந்திருக்கிறார். விட்டுறாதீங்க. அந்த வாய்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுலதான் உங்க உயர்வு இருக்குது. அந்த வாய்ப்புகளை உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியாய் மாற்றுங்கள். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றியாய் மாற போகிறது. உங்களுக்கு தந்த கணவர் தான் உங்க வாய்ப்பு, உங்களுக்கு தந்த பிள்ளைகள் தான் வாய்ப்பு, உங்களுக்கு கிடைத்த ஊழியம் தான் வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை எப்படி வெற்றியாக மாற்றணும், இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். கிடைத்த வாய்ப்புகளை எப்படி யோசேப்பு வெற்றியாய் மாற்றினானோ, அதே போல உங்க வாழ்க்கையில வெற்றிகள் வருகிறது. காவல் கிடங்கில் இருந்து தீவிரமாய் அவனை அழைத்து அவன் சவரம் பண்ணி கொண்டு, இதுவரைக்கும் சவரம் பண்ணல, இதுவரைக்கும் முடிவெட்டல, இதுவரைக்கும் தாடி வளர்த்துட்டு சோகமா இருந்தான். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, இதுவரைக்கும் அழுக்கு வஸ்திரமோ அந்த ஜெயிலர் டிரெஸ்ஸும் போட்டுட்டான். இப்ப வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். நான் சொல்றேன், இதுவரைக்கும் வாய்ப்புகள் வராத வரைக்கும் என் வாழ்க்கை ஒரு மாதிரி தாடி வளர்த்து சவரம் பண்ணாமல் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பை பார்வோன் மூலம் கொண்டு வருகிறார். இந்த அழைப்பு என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் யோசேப்பை நோக்கி, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன். ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதை சரியாய் பயன்படுத்தினான். வேற ஒண்ணும் இல்ல, அந்த பார்வோனுக்கு வந்த கனவை கரெக்டாக சொன்னா அவ்வளவுதான். அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டான். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஜெபிக்கிறதற்காக ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். டெய்லி 2 மணி நேரம் என் கூட இணைந்து ஜெபிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாய் பயன்படுத்துங்கள். இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்தி அந்த விஷனை நோக்கி பயணிக்கிற வேளையில உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், உங்க சூழ்நிலையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாய்ப்பு வருகிற வேளையில எல்லா பிரச்சனைகளும் மாறுகிறது.
பாருங்க, 13 ஆண்டுகள் எகிப்துல பாடுபட்டவன். நடந்தது என்ன தெரியுமா? 80 வருஷம் அந்த பார்வோன் அந்த இருக்கிற அந்த எகிப்துல 80 வருஷம் இவன் அதிபதியாய் தலைவனாயிருந்தான். சொல்லுங்க, என் வாழ்க்கை இதுவரைக்கும் ஒருவேளை சிறைச்சாலை வாழ்க்கை. யார போல? இந்த யோசேப்பை போல. ஒண்ணுமே செய்யாத தப்புக்கு சிறைச்சாலை வாழ்க்கை. ஒரு அழைப்பு வருகிறது. இப்போ உங்களுக்கு தேவன் ஒரு அழைப்பை தருகிறார். மகளே, நான் உன்னை உயர்த்த போகிறேன், நான் உன்னை வாழ வைக்க போகிறேன். சவரம் பண்ணிக்கொள், புது வஸ்திரத்தை தரித்துக்கொள். பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் மாற்றினேன், உன்னை அதிகாரியாய் மாற்றினேன். பாருங்க, இப்ப கூட ஒரு சாட்சி வந்திருக்கு பாருங்க. ஜோஸ்பின் உடல் நலம் தேறியதற்காக இவங்க கொஞ்சம் முன்னாடி பிரேயர் ரிக்வெஸ்ட் போட்டிருந்தாங்க. ஜோஸ்பின் காக்கா ஜெபிங்கன்னு. கரெக்டா? இப்ப போட்டிருக்காங்க பாருங்க. ஜோஸ்பின் உடல் நலம் இந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் ஒரு உடல் நலத்துல ஒரு தேற்றத்தை கொடுத்திருக்கிறார். இப்பவே இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில உங்க சரீரத்துல மாற்றங்கள் வருகிறது. நான் சிறைச்சாலையில் இருக்க வேண்டியவன் கிடையாது. எஸ், 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல படுத்து கிடக்கிறான். 38 வருஷமா அவனை தேடி ஒரு வாய்ப்பு வருகிறது. வாய்ப்பு யார் தெரியுமா? இயேசுவே வரார். 38 வருஷம் படுத்த அனுபவம் பெதஸ்தா குளத்துல. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புறேன். அவருக்கு பதில் கூட சொல்ல முடியல. ஆனா அவருக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. என்ன யாரும் கொண்டு விடல. ஆண்டவர் அவன் விருப்பத்தை பார்க்கிறார். இவனை கொண்டு விடுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. 38 வருஷ வியாதி. இன்னைக்கு எத்தனை வருஷ வியாதி? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த ஜெபத்துல ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் வெற்றியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோசேப்பு வாய்ப்பை பயன்படுத்தி எகிப்து அதிபதியானான். 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்துல ஒருத்தர் நடக்க முடியாம படுத்துட்டு இருக்கான். இயேசு அங்க வந்த பொழுது அந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்தி அவன் வியாதி இல்லாமல் மறைந்து போனது அவன் வியாதி. இப்போ என் கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இப்பொழுது பெதஸ்தா குளம் கலக்கப்படுகிறது. இயேசு அங்கே வந்திருக்கிறார். இப்போ கலங்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. காரணம் என்ன தெரியுமா? இயேசு வந்திருக்கிறார். உங்க இன்னைக்கு இப்போ இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், உங்க பக்கத்துல இயேசு வந்திருக்கிறார். உங்களை தொட்டு கொண்டு அவர் நிற்கிறார். உங்களுக்கு எந்த சரீரத்துல எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. இப்போ தேவன் பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண விடுதலையும் இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எஸ், எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 38 வருஷமா படுத்து கிடந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு இயேசுவே வந்திருக்கிறார். இதே போலதான் ஈசாக்காலும் ரெபேக்காவாலும் பெயர்சபாவில் இருந்த யாக்கோபு பதான் அரண்மனைக்கு போறான். காரணம் என்ன? தன்னுடைய சகோதரன் கொலை செய்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறான். சகோதரனை ஏமாத்தி, தகப்பனை ஏமாற்றி யாக்கோபு வெறும் கோலும் கையுமாய், ஒண்ணுமே இல்ல கையில, வேற ஒண்ணுமே கிடையாது, வெறும் கோலும் கையுமா போறான். அவனை தேடி ஒரு வாய்ப்பு வருகிறது. பெத்தேல்ல யாக்கோபை தேடி ஒரு வாய்ப்பு வருகிறது. அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகுகிறார். ஒரு ஏமாத்துக்காரன், தகப்பனை ஏமாற்றினவன், தன்னுடைய சகோதரனை ஏமாத்தினவன், சகோதரன் அவனை கொலை செய்வதற்காக நிற்கிறான். அந்த வேளையில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது. யாக்கோபை தேடி ஆண்டவர் வருகிறார். யாக்கோபுக்கு தரிசனத்துல சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கும் தேவனுமே இருக்கிறேன். ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல வருது. வெறும் கோலும் கையுமாய் பெயர்சபாவில் இருந்து பதானாரன் போறான். யாக்கோபை தேடி ஒரு வாய்ப்பு வந்தது. ஆண்டவர் விஷன்ல வராரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இவர் சொல்றாரு, இவர் உடனே அப்படியே, நீங்க எனக்கு சாப்பிடுறதுக்கும் எனக்கு நீங்க துணி உடுப்பதற்கு துணியை தந்தாலே போதும் அப்படிங்கிறாரு. ஆனா ஆண்டவர் கொடுத்தது அப்படி கொடுக்கல. இவனை தேடி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பை இவன் பயன்படுத்தி கொண்டான். யாக்கோபு தேவனை பயன்படுத்தி கொண்டான். தேவனை விசுவாசித்தான். சொல்ற ஆண்டவர் இதெல்லாம் தந்தா நான் உங்களுக்கு தசமமாக தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போறான். லாபானை தேடி போறான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? திரும்ப வருகிற வேளையில 2 பரிவாரங்கள் திரளான ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார் யாக்கோபுக்கு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நான் தான் சொல்லி பெத்தேல்ல யாக்கோபுக்கு தரிசனமானார். தரிசனமானது மட்டும் இல்ல, அவனுக்கு சொன்னபடி அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டான். அவன் தேவனை நிராகரிக்கவில்லை.
அவன் தேவனை ரிஜெக்ட் பண்ணவில்லை. 38 வருஷமாய் படுத்து கிடந்தவன், ஆண்டவரே நீங்க வேண்டாம், எனக்கு குளத்துல இறக்கினா போதும் சொல்லல. அவன் ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு சுகம் கிடைத்தது. இன்னைக்கு சொல்றேன், ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை, கர்த்தரை பார்த்து விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து, யாக்கோபுக்கு கிடைத்த வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் வெற்றியாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. பாருங்க, அநேகர் இந்த ஜெபத்துல நன்மையை பெற்றுட்டு கூட, நிறைய பேர் கட்டி இல்லாம மறைஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்துல நிறைய பேர் நன்மையை பெற்றுட்டு கூட திரும்ப வந்து உட்கார முடியல பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு அந்த ஒரு சோம்பேறித்தனம், கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி தரல. இப்படி ஒரு ஜெபத்தை டெய்லி நடக்குது பாருங்க. இந்த ஜெபத்தை நிறைய பேருக்கு பயன்படுத்தி அநேக பிரச்சனைகள் மாறி இருக்கு. இந்த ஜெபத்தோட இணைஞ்சு தொடர்ந்து இந்த ஜெபத்துல இணைய விசுவாசம் மறிக்கிறது, அதிகரிக்கிறது. தொடர்ந்து இந்த ஜெபத்துல இணைய உங்க வாழ்க்கைகள் மாறுகிறது. ஆனா நிறைய பேர் இந்த சோம்பேறித்தனமா இந்த ஜெபத்துல இணையாம இன்னைக்கு சோர்ந்து போய் ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு இந்த லைவ்ல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் தந்த வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியாய் மாறுகிறது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வெற்றியாய் மாறுகிறது. எஸ், தாவீதை பார்த்து ஒரு வாய்ப்பு வருது. சாமுவேல் தீர்க்கதரிசி போறார். பெத்தேல் தேடி ஈசாயை பார்க்க போறார். ஒரு வாய்ப்பு தாவீதை தேடி வருகிறது. எல்லாரும் நிராகரிக்கப்பட்டார்கள். ஒருத்தன் மட்டும் ஆடு பேச்சிட்டு இருக்கிறான். அவன் நிராகரிக்கப்பட்டவன். பாருங்க, இங்க யாக்கோபுக்கு மற்ற பிள்ளைகள், ஈசாய்க்கு மற்ற பிள்ளைகளை எல்லாம் சாமுவேல் நிராகரிக்கிறார். ஆனா இங்க சாமுவேல் நிராகரித்த மற்ற பிள்ளைகள் எல்லாம் யாரை நிராகரித்தார்கள் என்றால், இந்த தாவீதை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான். இந்த தாவீது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், எல்லாராலும் ரிஜெக்ட் செய்யப்பட்டவன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆனா இந்த சாமுவேல் சொல்றாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? ஆள் அனுப்பி அவளை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் வாய்ப்பு, இவனை தேடி வருகிறது. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் இவன் தான். பாருங்க, இவனை பார்த்து ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. அவன் ரொம்ப பலசாலி, அவன் ரொம்ப படிச்சவன், அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் ரொம்ப ஆண்டவரோடு இருப்பவன் அப்படி சொல்லல. வசனம் என்ன சொல்லுது? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும், நல்ல பார்க்கிறதுக்கு நல்ல ரூபம் மட்டும் தான் இருக்குது. ஆனா ரொம்ப சின்ன பையன். ஆனா அழைப்பு ஏற தேடி வருது தெரியுமா? இந்த சின்ன பையனாகிய தாவீதை தேடி வருகிறது. இவன் தான். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேல் இந்த சின்ன தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொண்டான். அந்த வாய்ப்பு அவன் வாழ்க்கையில வெற்றியாய் மாறினது. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில வாய்ப்புகள் வெற்றியாய் வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் என் கூட, ஆண்டவர் நீங்க எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் வெற்றியா பயன்படுத்திக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், உங்க கூட உறவுல இருக்கிறேன், என்னை தேடி வாய்ப்புகள் வருகிறது. இவனே தான். இன்னைக்கு உங்க பேர் சொல்றாரு, இவள் தான் ஆண்டவர் தேடுகிற பிள்ளை, இவள் தான். எஸ், டோரா சிஸ்டர் ஹெலன் சிஸ்டர், ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, எஸ் இவள் தான் வாய்ப்பு, இவளை தேடிதான் வருகிறது. ரோசி சிஸ்டர், சுலோச்சனா சாம், கவிதா சிஸ்டர், எஸ் கீதா சிஸ்டர், ரெபேக்கா சிஸ்டர், ரூத் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை உங்களை பார்த்து தருகிறார். பிரிஸ்கிலா தாஸ், மரியா சிஸ்டர், ராணாமா இசபெல் மெர்சி சிஸ்டர், உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை தருகிறார். ஹேமலதா சிஸ்டர், ரடாதானா மானா ஷகா டபா லபா ரபா. வாய்ப்புகள் எப்படி இந்த யோசேப்பை தேடி வந்ததோ, வாய்ப்புகள் எப்படி இந்த 38 வருஷம் படுத்து கிடந்தவனை தேடி இயேசு வந்தாரோ, அன்றைக்கு யாக்கோபை தேடி எப்படி வாய்ப்பு வந்ததோ, இந்த தாவீதை தேடி எப்படி வாய்ப்பு வந்ததோ, என்னை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. என் குடும்பத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. என் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் வருகிறது. இல்ல, இன்றைக்கு வந்துவிட்டது. எடுத்துக்கொள். Take it to your power. வல்லமை எடுத்துக்கோங்க. தேவ வல்லமை உங்க மேல இருக்குது. ஷலமானா தானா ரத்தமானா ஷக ரபா லபா. ஜீசஸ். ரெபேக்காள் கிணத்துல தண்ணி எடுக்க வராங்க. ரெபேக்காளை தேடி ஒரு எலியேசர் வராரு. எலியேசர் யாரு? ஆபிரகாமோட வேலைக்காரன் எலியேசர். ரெபேக்காளை தேடி ஒரு வாய்ப்பு வருகிறது. ஈசாக்கு
ஈசாக்கை நீ திருமணம் முடிக்கிறதுக்கு நீ ரெடியான்னு கேட்கிறாங்க. அவள் வாய்ப்பிறப்பை கேட்கிறார்கள். சொல்றாங்க, ரெபேக்காள் சொல்றாங்க, நான் போறேன், நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாய்ப்பு ரெபேக்காளுக்கு வந்தது. அந்த வாய்ப்பை, கிணத்துல தண்ணி எடுக்க போன ரெபேக்காளை தேடி ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை அவர்கள் சரியாய் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த ஈசாக்கை திருமணம் பண்ணினார்கள். ஈசாக்கு இந்த ரெபேக்காளின் நிமித்தம் ஈசாக்கின் துக்கம் மறைந்தது. தன் தாய் இழந்த துக்கத்தை ஈசாக்கு இருந்தார். இந்த ரெபேக்காள் வந்த உடனே ஒரு டிவைன் கனெக்ஷன் வருகிறது. நான் சொல்றேன், இங்க ஒரு டிவைன் கனெக்ஷன் நடக்குது, ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்குது. ரெபேக்காளுக்கு எலியேசர், ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசர், ஒரு டிவைன் கனெக்ஷன். உடனே ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு டிவைன் கனெக்ஷன் வருகிறது. தன் தாய் இழந்த துக்கத்தில் இருந்தார். இப்ப தெய்வீக சந்திப்பு வந்தவுடன் என்ன நடந்துச்சு தெரியுமா? எஸ், ஈசாக்கின் துக்கம் மறைந்தது. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், உங்க துக்கத்தை இன்றைக்கு தேவன் மாற்றுகிறார். தெய்வீக சந்திப்பு. நான் சொல்லவா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்க பிள்ளைகளை பார்த்து சொல்லவா, இந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு. இந்த தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு. இந்த வார்த்தைகள் ஒரு தெய்வீக சந்திப்பு. இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற வேளையிலே வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார் கர்த்தர். வார்த்தையை அனுப்பி கர்த்தர் விடுவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தெய்வீக சந்திப்பு. ரெபேக்காளை தேடி எலியேசர் வந்தார். ரெபேக்காள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன நடந்துச்சு தெரியுமா? தேசம் முழுவதும் பஞ்சம். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ரெபேக்காளின் வீடு, ஈசாக்கின் வீடு, பஞ்சம் இல்லை. பஞ்ச காலத்தில் ஈசாக்கு 100 மடங்கு. காரணம் என்ன? டிவைன் கனெக்ஷன், தெய்வீக சந்திப்பு. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள், வெற்றிகளை சுதந்திரித்தார்கள். எஸ் எஸ், ஆஸ்திகள் முழுவதையும் செலவழித்து, எல்லாத்தையும் வைத்தியர்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் செலவழித்து போட்டால் பெரும்பாடு எல்லாம் செலவழிச்சு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்ல, ஒண்ணுமில்லாத உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செலவழிச்சுட்டேன், ஒண்ணுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த நாள் ஜெபம் உங்க வாழ்க்கையில அற்புதமாய் மாறப்போகிறது. இந்த நாள் ஜெபம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வர போகிறது. சகலவற்றையும் ஈர்த்து கொண்டுகிற ஜெபமாய், சகல நன்மைகளை கொண்டு வருகிற ஜெபமாய். எஸ், வாய்ப்புகள் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை நான் வெற்றியாய் பயன்படுத்த போகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு நல்ல வாயை தந்திருக்கிறார். நல்ல பாசிட்டிவா பேசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பணம் என்னை நோக்கி வருவதாக, சந்தோஷம் என்னை நோக்கி வருவதாக, மகிழ்ச்சி என்னை நோக்கி வருவதாக, எனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக, என் மனைவிக்கு விரோதமாய் வருகிற, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற, என் ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற, என் குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் இல்பொருளாய் மாறுவதாக. நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ்கிறோம், நாங்கள் சந்தோஷமாய் வாழ்கிறோம், நாங்கள் நிம்மதியாய் வாழ்கிறோம். உங்க வாய் இன்னைக்கு வாய்ப்பு. பேசுங்க பேசுங்க. நீங்க சீக்கிரத்தில் சுதந்திரிக்க போறீர்கள். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். இந்த லைவ்ல நினைச்சிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பேசுறேன். லாரன்ஸ் பிரதர், லாரன்ஸ் கிளாரா, உங்களை பார்த்து பேசுறேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், சீக்கிரத்தில் மாறும், மறையும் லேசான உபத்திரம். எஸ், ஒரு உறவு வேணும், தேவனோட ஒரு உறவு. 38 வருஷமா பெரும்பாடு ஸ்திரீ 38 வருஷமா ஒருத்தர் படுத்தாரு. அவரை தேடி ஆண்டவர் வந்தாரு, வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாரு. அதே போல இந்த பெரும்பாடு ஸ்திரீ என்ன செய்யறாங்க தெரியுமா? ஜனங்களுக்குள்ளே அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அப்போ தொடரணும்னா என்ன வேணும்? தேவனோட உறவு வேணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறுகிற வாழ்க்கையை மாறப்போகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 28 மார்க் 5:28 இப்படி சொல்லுது பாருங்க. வஸ்திரத்தை தொட்டால். தேவனோடு உறவு, தேவனோடு உறவு. முதல்ல நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா, தேவனோடு இருக்கிற உறவுகளின் மூலம் என்ன சொல்லணும்னா, இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். பெரும்பாடு ஸ்திரீ ரொம்ப வருஷமா, 12 வருடமா பெரும்பாலா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா கிடைத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்திக் கொண்டார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. இப்படி ஒருத்தர் அற்புதம் செய்யறாரு, இப்படி ஒருத்தர் சுகமாக்குகிறாருன்னு சொல்லிட்டு மருத்துவரை தேடி போனார்கள். எங்க இல்லாம தேடி போனாங்க. பெரும்பாடு நடத்த இந்த பீரியட் ப்ராப்ளம் ஃபுல்லா ப்ளீடிங்ஸ், ஒரு நாள் கூட நிக்காம. 12 வருஷம்னா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. மருந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, மாத்திரை சாப்பிட்டு பார்த்தாங்க, என்னென்னமா பண்ணி பார்த்துட்டாங்க. பெரும்பாடு நிக்காம ப்ளீடிங் போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்படியே வீக் ஆயிருவாங்க. பாடிய உடம்பே ஒண்ணு இல்லாம போயிடும், இல்பொருளாய் மாறிடும்.
நம்ம ஊழியத்தில் இணைஞ்ச நிறைய பேருக்கு இந்த பீரியட் ப்ராப்ளம் சரி, எக்கச்சக்கமான டெஸ்டிமனிஸ் இருக்குது இந்த பீரியட் ப்ராப்ளம் சரியானவங்க. இன்னைக்கு சொல்ற ஒருவேளை இன்னைக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு சொல்ற தேவ கரம் இப்பொழுதே உங்க வயிறை தொட்டு அல்சர் மறைகிறது, பீரியட் ப்ராப்ளம் மறைகிறது, பெயின் மறைகிறது. ஆண்டவர் இப்பொழுதே சுகத்தை தருகிறார். கிறிஸ்துவுடன் உறவு. வஸ்திரத்தை தொட்டால் தொட போனால என்ன வேணும்? உறவு இல்லாம ஒருத்தர் தொட முடியுமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சண்டையை போட்டுட்டு போய் ஒய்ஃபை தொட்டா அவ்வளவுதான். அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இல்ல. அப்போ உறவு இருந்தாதான் இயேசுவை தொட முடியும். இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அவர் என்ன தொட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அவரை தொட்டாலே எவ்வளவு பேர் தொடுறாங்க. இவள் தொட்டாள், தொட்டவுடன் அற்புதம், தொட்டவுடன் அற்புதம். தேவனிடத்தில் வல்லமை புறப்பட்டு உறவுல வந்தா வல்லமை புறப்படும். சொல்லவா? இன்னைக்கு கிறிஸ்துவோட உறவுல இந்த 100 நாள் ஜெபத்துல ஒரு நாள் கூட நான் விட மாட்டேன். டெய்லி ஆண்டவரோட நான் இருப்பேன். அவரோடு தொட்டா ஒரு வல்லமை புறப்படுகிறது, பலவீனங்கள் மறைகிறது, எஸ் பிரச்சனைகள் மாறுகிறது, எஸ் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ வல்லமை இயேசு நாமத்துல இன்னைக்கு உங்க மேல வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ், நல்லா குடிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, உறவு இப்ப இன்னொரு உறவு இருக்குது பாருங்க. சகைவுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரை பார்க்கணும். எல்லார்ட்டையும் வட்டி முதல்வா நிறைய வாங்கி இருக்கிறார், நிறைய ஏமாத்தி நிறைய வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா இவருக்கு ஒரு ஆசை, கர்த்தரை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 19 சொல்லி இருக்கு பாருங்க. ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்க்கறதுக்காக நிக்கிறாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை நோக்கி, ஆண்டவர் அவனை பார்த்துட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்திருக்கு. சகைவை பார்த்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்திருக்கிறார் பாருங்க. இயேசுவை பார்த்ததுதான் போதும், இயேசு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இயேசு வீட்டுக்குள்ள போனதும், சகைவின் வீட்டுக்குள்ள போனதும் நடந்தது என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருந்த பாவங்கள் வெளியே போனது. அவன் சொல்றான், இயேசு அவன்கிட்ட நீ மனம் திரும்பி எதுவுமே சொல்லல. இயேசு உள்ள போனதும், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். ஒரே நாள் அந்த வீட்டுல எல்லாம் செழிப்பு நடக்குது. எங்கெல்லாம் எல்லா வீட்டுல 4 மடங்கு பணம் வருது. அநியாயமா வாங்கி இருக்கிறார் சகைவு. பார்த்தா எல்லா வீட்லயும் 4 மடங்கு பணம், 4 மடங்கு பணம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த 4 மடங்கு ஆசீர்வாதத்தை பேசுறேன். இன்னைக்கு உங்க சம்பளம் 10,000, 4 மடங்கு 40,000, 40,000 4 மடங்கு. யோசிச்சுக்கோங்க, 4 மடங்கு. சகைவை மாறி 4 மடங்கு வாங்கினது எல்லாம் அன்னைக்கு அந்த வீட்டுல, அங்க இருந்த எல்லா வீட்லயும் சகை யார் யார்ட்டெல்லாம் வாங்கினானோ எல்லாருக்கும் 4 மடங்கு. காரணம் என்ன? இயேசுவோடு இருந்த உறவு. இயேசுவோடு இருந்த உறவு சகைவை மாற்றினது. சகைவு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது. இன்னைக்கு சொல்லவா, நீங்க இயேசுவோடு இருக்கிற உறவு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தருகிறது இயேசு நாமத்துல. அப்ப சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடவே இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், என் கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து. ரட்சிப்புனா என்ன? சகல நன்மைகளும் இருக்குதாங்க. ஆரோக்கியம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு தருகிறார் இயேசு நாமத்தில். எஸ், சகைவின் வீட்டுல இயேசுவோட ஒரு உறவு வந்த பொழுது அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகைவி வாழ்க்கையில மாற்றம் வந்தது. இன்னைக்கு என் வாழ்க்கையில மாற்றம் வருகிறது. இன்னைக்கு என் வீட்டுல ஒரு ரட்சிப்பு வருகிறது. ஒரு உறவு, தேவனோடு இருக்கிற உறவு. பெரும்பாடு ஸ்திரீ தேவனோட உறவுல இருந்தால், உறவுல இருந்தனால் அவளுடைய வியாதி மறைந்தது. இதே மாதிரிதான் பாருங்க, ஜெப ஆலய தலைவனாகிய எவிருவின் மகள், 12 வயது மகள் மரித்து போனாள். நடந்தது என்ன தெரியுமா? அவள் வீட்டுக்கு இயேசு வந்தா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளை மரிக்கல, இந்த பிள்ளை நித்திரையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சிரித்த எல்லாரும் வெளியே போங்க. ஆண்டவர் உள்ள நிக்கிறார். உள்ள நின்னு அந்த 12 வயது பிள்ளைக பார்த்து, தள்ளி தாகுமி எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே மரித்த அந்த 12 வயது பிள்ளை உறவு தேவனோடு இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்தா. உறவு, இந்த பிள்ளைக்கு உறவு இல்லாதனால மரித்து போச்சு. ஏவிருவின் மகள் 12 வயது மகள், ஜெப ஆலய தலைவனாகிய மகள் 12 வயது மகள் மரித்து போனாள். இன்னைக்கு சொல்லவா, இன்றைக்கு இயேசுவோடு இருக்கிற உறவு உங்க வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறது. உங்க கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறது. மரித்த மரணத்துக்கு நேர போகிற வாழ்க்கைகளை மாற்றுகிறது. அது ஜீவனுக்கு நேரான வாழ்க்கையை தருகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இருக்கிற மரணத்துக்கு நேரா மரண பிடிகள், மரண கட்டுகள், ஏவிரின் மகள் 12 வயது மகள் தலி தாகுமி
எழுந்திரு, சிறு பண்ணை எழுந்திரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, தலி தாகுமி, பிரச்சனைகள் மாறி செழிப்பே எழுந்திரு, பணமே எழுந்திரு, ஆரோக்கியமே எழுந்திரு. இயேசு நாமத்துல வாய்ப்புகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை வெற்றியாய் பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்துங்கள். ரலமா ஷகடபலமா, எழுந்திரு மகளே, எழுந்திரு. அவள் எழுந்தாள், அவள் எழுந்தாள். ரகமா ஷகடபா ரபலமா. உறவு, உறவு என்ன செய்யணும்? மரணத்தை எல்லாம் மாத்தி விட்டுரும், மரணத்தை எல்லாம் காலி பண்ணி விட்டுரும். சொல்லுங்க, இன்னைக்கு நான் தேவனோடு இருக்கிற உறவுல இருக்கிறேன். என் வாழ்க்கையில இனி மரணம் தொட முடியாது. தள்ளி தாகுமி, சிறு பண்ண எழுந்துரு. உங்களை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு. யாராவது உங்க வீட்டுல ஏதாவது பிள்ளைங்க யாராவது பலவீனமா இருக்காங்களா? இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு தேவன் ஒரு சுகப்படுத்துற வல்லமை இறங்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு செழிப்பின் அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்போ இந்த வார்த்தை கேட்கிற வேலையில ஆண்டவர் சிலருக்குள்ள உயிர் மிச்சம் கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற வேலையில ஆண்டவர் சுகத்தை தருவார். நீங்க சுகம் யாருக்கா கிடைச்சிச்சுன்னா நீங்க இது போடலாம், லைவ் சாட்ல போடலாம். ஆண்டவர் எனக்கு இப்ப சுகத்தை தந்தார், என் வலி மறைஞ்சிருக்குது, கட்டி மறைஞ்சிருக்கு. ஏதாவது டெஸ்டிமனிஸ் இருந்தா நீங்க இப்ப மற்றவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். எஸ், உறவு. அன்னைக்கு பாருங்க, மரியாள், மார்த்தாள், லாசரு தேவனோட உறவுல இருந்தாங்க. அங்க ஆண்டவர் போய் போஜனம் பண்றாரு, அங்க போய் சாப்பிட்டாரு, அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டாரு. மரியாள், மார்த்தாள் வீட்டுல அங்க லாசரு இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப அவங்களை நேசிச்சார். உறவு, உறவு, உறவு. பரிமள தைலம் வீசுகிறது அந்த வீட்டுல, நல்ல மனம் வீசுகிறது. இயேசு இருக்கிறார். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? திடீர்னு லாசரு செத்து போயிட்டார். உறவுல இருந்த பிள்ளை செத்து போயிட்டார், லாசரு செத்து போயிட்டார். உறவுல இருந்த வீட்டுல ஒரு சாவு நடக்குது. உறவுல இருந்த வீடை தேடி தேவன் திரும்ப வருகிறார். நான் சொல்றேன், ஒருவேளை ஒரு டிஸ்கனெக்ட் ஆகலாம். தேவன் தேடி திரும்ப வருகிறார். தேவன் தேடி திரும்ப வருகிறார். என் உறவு புதுப்பிக்கப்படுகிறது, என் உறவுல ஜீவன் வருகிறது, என் உறவுல வல்லமை வருகிறது. ஓ பாருங்க, என் கூட இணைந்து வேலை பார்க்கும் ஒருவருக்கு தலைவலி நீங்கினது. ஓகே, ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிற வார்த்தை கேட்கிற வேலையை. வியாபாரம் சிறுக சிறுக நடக்க ஆரம்பித்தார். இந்த சிறுக சிறுகிற வார்த்தை இனி ஒரு நாள் பெருக பெருக நான் வரும். ஆமென். ஆண்டவர் bless you sister, bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க ஒர்க் பண்ண இடத்துல ஒருத்தங்க தலைவலியா இருந்துச்சுன்னா சரியாயிடுச்சான். வியாபாரம் ரொம்ப அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் சிறுக சிறுக அதை நல்ல ஒரு இன்க்ரீஸ்ல பண்ணிட்டு இருக்காராம். சீக்கிரத்துல உங்க வியாபாரம் ஆண்டவர் பெருக செய்வார். நல்லா இருப்பீங்க சிஸ்டர், நல்லா இருப்பீங்க. மலர் சிஸ்டர், நல்லா இருப்பீங்க. எஸ் எஸ் எஸ். என்ன நடந்துச்சு தெரியுமா? மரியாள், மார்த்தாள், லாசரு உயிரோடு ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த வேளையில உயிரோடு இருந்த லாசரு மரித்து விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? திரும்ப இயேசு அந்த வீட்டுக்கு வந்தார். மரித்த லாசரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அடக்கம் பண்ற வேளையில இயேசு இல்ல. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. நாருமே அப்படிங்கிறாங்க. உறவுல இருந்த மரியாள், மார்த்தாளுக்காக லாசரை உயிரோடு எழுப்பினார். மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறது. வாய்ப்புகள் வருகிறது. தேவன் வாய்ப்புகளை தருகிறார். வாய்ப்புகள் வெற்றியாய் மாறுகிறது. ஆண்டவர் தருகிற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புகள் இயேசு நாமத்துல இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வெற்றியாய் வாய்ப்புகள் எல்லாம் இயேசு நாமத்துல. இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்துட்டு இருந்த வேளையில அநேகர் இயேசு விட்டு போனார்கள். யோவான் 6:66 சொல்லுது, சீசரில் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசுவோட கூட நிறைய பேர் பின்வாங்கி போயிருக்காங்க. அப்போ உங்க சர்ச்சில எல்லாம் நிறைய பேர் பின்வாங்கி போனா கவலைப்படாதீங்க. இயேசுக்கே நடந்திருக்கு இந்த காரியம். நிறைய பேர் சர்ச்சை விட்டு பின்வாங்கி போறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நல்ல சரியான நபர்களை தான் கொண்டு வந்து தருவாரு. உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிற நபர்களை பிரித்து விட்டு விடுவார். உங்க பிசினஸ்ல நிறைய பேர் வெளியே போறாங்க, உங்க வேலைக்காரங்க நிறைய பேர் வெளியே போறாங்க, சந்தோஷப்படுங்க. இயேசுவை விட்டே பின்வாங்கி போயிருக்காங்க, நல்லது. சில தலைவலிகள்லாம் வெளியே போறது நல்லது. ஆமென். ஆமா, நல்ல மனிதர்களை திருத்தி ஆண்டவர் நிறைய மனிதர்களை உள்ள கொண்டு வருவார். உள்ள இருந்து திருந்தாது, என்ன செஞ்சாலும் திருந்தாது. ஆனால் சிலதெல்லாம் வெளியே போயிடும். எனக்கெல்லாம் ஆரம்ப நாட்கள் என் ஊழியத்துல எல்லாம் அப்படியே என்ன போட்டு குறைஞ்ச மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. சிலதெல்லாம் வெளியே போயிடுச்சு. ஆண்டவர் இன்னைக்கு ஃப்ரீயா என்ன ஊழியம் செய்ய வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் நான் எழும்புறேன். அன்னைக்கெல்லாம் நான் பயந்துட்டே இருந்தேன், ஊழியத்தை விட்டு ஓடிடலாமான்னு என்ன நாட்கள்லாம் உண்டு. அவ்வளவு பிரச்சனைகள் சில மனிதர்களால வந்துச்சு.
அப்படியே நம்மளை போட்டு குடஞ்சிட்டே இருந்தாங்க. நிறைய பேர்ட்ட மன்னிப்புலாம் கூட கேட்டிருக்கேன், தப்பு பண்ணாம மன்னிப்பு கூட கேட்டிருக்கேன். அந்த லெவலுக்கு எல்லாம் நடந்திருக்குது. ஆனா சிலதெல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு மேன்மையே நடந்துச்சு. சில மேன்மைகள் எல்லாம் பார்த்தேன். இதே மாதிரிதான் இயேசுக்கு நடந்துச்சு பாருங்க. அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்கள்? ஆண்டவர் கேட்கிறாரு, சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போறதுக்கு மனசா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். உறவில் இருக்கிறார்கள், இந்த 12 பேர் உறவில் இருக்கிறார்கள். அப்போ இயேசு சொல்றாரு, அப்போ பேதுரு சொல்றாரு, சீமோன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. எங்க போவேன்பா? உங்க பாதத்துல தான் விடுதலை. இன்னைக்கு நீங்க கூட சொல்லணும், நிறைய பேர் பின்னாடி போலாம், நான் போக மாட்டேன். உங்க பாதத்துல தான் வல்லமை இருக்குது, உங்க பாதத்துல தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. எஸ், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சொல்றேன், சபைக்கு போறதை நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து போங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிறத நிறுத்திடாதீங்க, என் கூட இணைந்து செபிக்கிறத நிறுத்திடாதீங்க. யாரிடத்தில் போவோம்? டாக்டர் இடத்தில் போவோம், காப்பாற்றவே முடியாது. இல்ல வக்கீல்கிட்ட போவோம், வேலைக்கே ஆகாது. இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் போவோம், வேலைக்கே ஆகாது. யாரிடத்தில் போவோம்? இயேசுவின் இடத்தில் போவோம். யாரிடத்தில் போவோம்? இயேசுவின் இடத்தில் போவோம். நித்திய ஜீவ வசனங்கள் இயேசுவின் இடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள், என்னை காப்பாற்றுகிற வார்த்தைகள், என்னை வாழ வைக்கிற வார்த்தைகள். உறவு, இயேசுவோடு உறவில் இருக்கிற 12 சீசர்கள் சொல்றாங்க. சீமோன் பேதுரு சொல்றார், நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும். அறிந்து என்ன அர்த்தம் தெரியுமா? உங்ககிட்ட பழகி பழகி நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அறிந்தும். உறவுல இருந்தாதான் அவர் அறிந்துக்க முடியும். அறிந்து என்ன அர்த்தம் தெரியுமா? அவரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அவரோட நெருக்கிறது, அவரை அனுபவிக்கிறது, அவரை ருசிச்சு பார்க்கிறது. இனிப்பா புளிப்பான்னு சொல்லி அவரை ருசிச்சு பார்த்து அவர் இனிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போனாங்க. சீமோன் பேதுரு சொன்னா, ஆண்டவரே ஜீவன் உங்ககிட்ட தான் இருக்குது, ஜீவன் உள்ள வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தான் இருக்குது. உங்களை விட்டா நான் யார் இடத்துல போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. சொல்லுங்க, இந்த பூமியில ஆண்டவரே என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க யாருனாலும் இருக்கலாம், இவங்க எல்லாம் நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் ஒரு நாள் போய் விடுவார்கள். பிள்ளை திருமணம் பண்ணினா போயிடும், ஹஸ்பண்ட் ஒரு நாள் போயிடுவாரு, எல்லாரும் போயிடுவாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எஸ், ஆண்டவர் என்னை விட்டு விலகாதவர், ஆண்டவர் என்னை கைவிடாதவர். அவரை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. ரோமர் 8:9 சொல்லுது பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாயிருந்தால் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும், இயேசுவோட ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். உறவு திரும்ப சொல்றேன், முதல்ல வாய்ப்புகள் எங்க இருக்குதுன்னா வாய்ப்புகளை தாராரு. இந்த வாய்ப்புகளை நீங்க உறவுல இருக்கிறனால இந்த வாய்ப்புகளை நீங்க சுதந்திரிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களை என்ன திரும்ப செய்யும்? திரும்ப மன்னிக்க வைக்கும், திரும்ப நேசிக்க வைக்கும், திரும்ப உங்களை இடற விடாது, திரும்ப உங்க பாவத்தில் போக விடாது, திரும்ப உங்கத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் மாற்றி உங்ககிட்ட இருக்கிற எதெல்லாம் நெகட்டிவா இருக்குதோ அது கேட்கறத நம்ப விடாது. நல்லா குடிச்சுக்கோங்க. விசுவாச கேள்வினால வரும், அவிசுவாசத்தை மாத்தி விட்டுரும். சிலர் எல்லாம் ஊழியர்களே நெகட்டிவா பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? வியாதியா, இதுக்கு அந்த டாக்டர் நல்லா பரவாயில்ல, இந்த டாக்டர் பரவாயில்ல, அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும். இங்க பரம டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரை மறந்துட்டான். அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாக கர்த்தருங்கிறாங்க. சொல்றேன், இவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சஜஸ்ட் பண்றாங்க, மெடிசனை சஜஸ்ட் பண்றாங்க. நான் சொல்றேன், மெடிசனையோ ஹாஸ்பிட்டல்ல சஜஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சஜஸ்ட் பண்றது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை. கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும், ஊழியத்துல அந்த ஆவி இருக்கணும், ஜனங்கள்ட்ட அந்த ஆவி இருக்கணும். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களை கூட பார்த்து சொல்லுவேன், சீக்கிரமா வெளியே வந்துருங்க, அங்க வேலைக்கு ஆகாது. வேலை சபை, இங்க ஜெபம், ஆண்டவர், இங்கதான் உங்களுக்கு வேலைக்கு ஆகும். உறவுல இருக்கவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுக்குள்ள மட்டும்தான் அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்குது. நான் சொல்றேன், கிறிஸ்துவின் ஆவி இருந்துச்சுன்னா நீங்க எதை குறிச்சும் பயப்பட மாட்டீங்க. திருமண தடையா பயப்பட மாட்டீங்க, வேலையை குறிச்சா பயப்பட மாட்டீங்க, பிசினஸ் குறிச்சா பயப்படவே மாட்டீங்க, எதை குறிச்சு பயப்பட மாட்டேன். கிறிஸ்துவின் ஆவி என் பயத்தை மாற்றும். உறவு சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது, என் பயத்தை மாற்றுகிறது. என் பிள்ளை லைஃப் நல்லா இருக்கும், என் ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாரு, நாங்க நல்லா இருப்போம், நாங்க ஓஹோன்னு வாழுவோம். எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி.
கிறிஸ்துவின் ஆவி இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா அவங்கள நீங்க பார்த்தாலே தெரியும், அவங்ககிட்ட இயேசுவின் சாயல் இருக்கும், மன்னிக்கிற குணம் இருக்கும், பொறாம இருக்காது, எல்லாரையும் நேசிப்பாங்க, வைராக்கியம் இருக்காது. இன்னைக்கு ஒருவேளை வைராக்கியம் இருக்குதா? எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, ஒண்ணு வைக்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. ஆமென். நீங்க யாருக்கு கீழே உட்கார கூடாது, உங்க கீழே தான் நிறைய பேர் இருப்பாங்க. கிறிஸ்துவின் ஆவி என்னை வாழ வைக்கிற ஆவி, கிறிஸ்துவின் ஆவி என்னை உயர்த்துகிற ஆவி. உறவில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வாழ வைக்கிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் உங்ககிட்ட மட்டும்தான் ஜீவ வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறாரு. கிறிஸ்துவோட அந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லாம். இந்த பெரும்பாடு சிறிய பாருங்க, இயேசுவை பத்தி கேள்விப்படுறாங்க. 27வது வசனம், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு போகணும்னு தீர்மானம் பண்றாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் கேள்விப்பட்டுட்டு தீர்மானம் பண்றது கிடையாது. இந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறது. நீ 2 மணிக்கு ஜெபமா தீர்மானம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுறது. நான் சொல்றேன், அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. தீர்மானம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்க. தீர்மானம் பண்ணி இந்த பெருமாடு ஸ்திரீ என்ன செய்யறான்னா தேடி போறான், இயேசுவை தேடி போறான். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஆபிரகாம் விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறான். ஆபிரகாம தேடி ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே தீர்மானம் பண்ணினார். தீர்மானம் பண்ணி ஆண்டவர் காட்டின தேசத்துக்கு போனதுனால ஆபிரகாமின் தலையை உயர்த்தினார். இன்னைக்கு கூட கேட்டுட்டு விட்டுறாதீங்க, தீர்மானம் பண்ணுங்க. டெய்லி நான் ஜெபிக்கணும், ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், டெய்லி ரொம்ப நேரம் படிக்கணும், மணிக்கூர் கணக்கா பைபிள் படிக்கணும், மணிக்கூர் கணக்கா ஜெபிக்கணும். தீர்மானம் பண்ணுகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துகிறார். இந்த பெரும்பாடு ஸ்திரீ தீர்மானம் பண்ணி இயேசுவை தேடி போனால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுகிற உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருகிறது. கிறிஸ்துவுடன் உறவு உங்க வாழ்க்கையை பெரிய மாற்றங்களாய் மாற்றுகிறது. அதுபோல தீர்மானம் பண்ணுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆபிரகாம் தீர்மானம் பண்ணி சகல நன்மைகளும் பெற்றுக்கொண்டார். நீங்கள் தீர்மானம் பண்ணுகிற வேளையில இன்னைக்கு ஆபிரகாம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தீர்மானம் பண்ணினார். பாருங்க, நகோமி மோவாப் தேசத்துல இருக்கிறாங்க. பெத்லெகேம் விட்டு மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அங்க பார்த்தா கணவனை இழந்து விட்டார், 2 பிள்ளைகளை இழந்து விட்டார்கள். இப்ப மருமக்கள் மட்டும் 2 பேர் இருக்காங்க. ரூத் ஓர்பால் 2 பேர் இருக்காங்க. மாமி சொல்லிட்டாங்க, நகோமி சொல்லிட்டாங்க, 2 பேரும் போயிருங்க அப்படின்ட்டாங்க. ஓர்பால் போயிட்டா. மாமி சொன்னதை கேட்டு, நகோமி சொன்னதை கேட்டு ஓர்பாலும் ரூத்து சகோதரிகள் தான். ஓர்பால் போயிட்டா. இப்ப ரூத்து ஒரு தீர்மானம் பண்றாங்க. என்ன தீர்மானம் பண்றாங்கன்னா, ரூத்து என்ன சொல்றாங்கன்னா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ரூத்து 1:16 சொல்லுது பாருங்க. ஓர்பால் மாமியை முத்தம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா இந்த ரூத்து என்ன செய்யறாங்கன்னா, முத்தம் பண்ணிட்டு போகல. இவங்க ஒரு வைராக்கியத்தோட தீர்மானம் பண்றாங்க, நான் நிப்பேன், நான் இந்த நகோமியோட நிப்பேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்படி தீர்மானம் பண்ணின ரூத் பாருங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? பெத்லெகேமில் ஐஸ்வர்யவானாய் மாறினாள். போவாசை திருமணம் பண்ணி இந்த ரூத் ஐஸ்வர்யவானாய் மாறி தீர்மானம் பண்ணினார்கள். நான் என் மாமியை விட்டு போக மாட்டேன். அவள் பண்ணின தீர்மானம் அவள் வாழ்க்கையை மாற்றினது. பாருங்க, அவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ. மத்தேயுல ரூத் பேர் இருக்குது. அந்த ரூத்தின் சந்ததியில தான் இயேசு வந்து பிறந்தார். அந்த ரூத்தின் சந்ததியில தான் தாவீது வந்து பிறந்தார். பல ராஜாக்களை பெற்றெடுக்கிற ரூத்தாய் மாறினார் ஒரு மோவாபிய ஸ்திரீ. அப்படியே அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல வாரா. காரணம் என்ன? விட்டுட்டு போகல. பிரச்சனை வர விட்டுட்டு போக கூடாது. தீர்மானம் பண்ணி நிற்க வேண்டும். ரூத் தீர்மானம் பண்ணி நின்றாள். ஓர்பால் போய்விட்டாள். ஓர்பாலை பத்தி பேசப்படல. ஆனா ரூத் ஒரு புத்தகமே இருக்குது பைபிள்ல. ரூத்துன்னு சொல்லி ஒரு புத்தகமே இருக்கு. காரணம் என்ன? தீர்மானம் பண்ணி நின்றாள். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் போகும் இடத்தில் நானும் போவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அந்த ரூத்துங்கிற ஒரு புத்தகமே இருக்குது. காரணம் என்ன? அவள் தீர்மானம் பண்ணினாள். இன்னைக்கு சொல்றேன், ஜெபிக்கணும் என்று தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் டெய்லி இவ்வளவு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுங்க. கஞ்சத்தனமா இருக்காதீங்க. எஸ், உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லித் தருகிற ஊழியர்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக நிற்கிற ஊழியர்களுக்கு கொடுங்க.
தீர்மானம் பண்ணுங்கள். உங்க தீர்மானத்துல தான் ஆசீர்வாதம் இருக்குது. ராஜாக்களை பெற்றெடுக்கிற தாயாய் ரூத் இருந்தால், அந்த சந்ததியில தான் தாவீது வந்தார். தாவீது ராஜா வந்தார். அதே சந்ததியில தான் கிறிஸ்து இயேசு வந்து பிறந்தார். ஒரு பெற்றெடுக்கிற தாய் ரூத். காரணம் என்ன? தீர்மானம். ஓர்பாலை பத்தி இன்னைக்கு பேச முடியல, விட்டுட்டு போயிட்டா. நகோமியை விட்டுட்டு போயிட்டா. ரூத்தை பற்றி பேசுகிறோம். காரணம் என்ன? தீர்மானம். உங்க வாழ்க்கையில நீங்க பண்ணுகிற தீர்மானம் உங்க வாழ்க்கையை பெரிதாய் மாற்ற போகிறது. தீர்மானம் பண்ணுங்க, அவர் நடத்திடுவார். பாத்தீங்கன்னா நகோமி கூட நான் நிப்பேன்னு தான், மாமியார் கூட நான் நிப்பேன்னு தான் தீர்மானம் பண்ணாங்க. மற்றது நடத்தினதெல்லாம் ஆண்டவர் தான் நடத்தினேன். அந்த போவாச திருமணம் பண்ணி பொறுக்க போனவா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பொறுக்க போன இந்த ரூத்துக்கு அதே ஓனரை கல்யாணம் பண்ணி போவாசை திருமணம் பண்ணி இழந்து போன வாழ்க்கையை திரும்ப கட்டப்பட்டது, திரும்ப எழும்பப்பட்டது. காரணம் என்ன? தீர்மானம். நீங்க செய்யற தீர்மானம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணினார். நான் ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரத்தத்தை குடிக்கிறவர்கள் ரத்தத்தை குடிப்பாங்க. பாபிலோன்ல ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரத்தத்தை குடிப்பார்கள். அதுக்கப்புறம் மதுபானங்கள் குடிப்பார்கள். தானியேல் நான் இதுல நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணினார். நீங்க கூட இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். நான் வந்து எனக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். என்ன தீர்மானம் பண்ணணும்? ஆண்டவர் உங்க கூட உறவுல இருப்பேன், டெய்லி இந்த வார்த்தைகளை கேட்பேன், டெய்லி இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுகிற வேலையில உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருந்துச்சதோ, இந்த ரூத்தை போல எதெல்லாம் ஒண்ணு இல்லாத நிலைமையில போயிட்டு இருந்துச்சதோ, இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா கட்டப்பட்ட அந்த கட்டுகள் இருந்து உங்களை விடுதலையாக்குவார். ஜெயம் வரும், வாய்ப்புகள் வெற்றியாய் மாறும். ரூத்துக்கு வாய்ப்பு நகோமி விட்டுட்டு போகாதவளுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது போல உங்க வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு வருகிறது. இதே போலதான் தானியேல் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ண. நடந்தது என்ன தெரியுமா? அந்த ராஜா அந்த பாபிலோனிலே தானியேலை உயர்த்தினார். தானியேலுக்கு அந்தஸ்தை கொடுத்தார். தானியேலின் தேவன் தான் தேவன் சொன்னார். தீர்மானம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில. நான் செபிப்பேன் ஆண்டவரே, பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, உறவுல நிப்பேன் ஆண்டவரே, கொடுப்பேன் ஆண்டவரே. தீர்மானம் பண்ண உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்க போகுது. ஓகே, அடுத்து இவ ஒரு முடிவு பண்றான். பெரும்பாடு ஸ்திரீ ஒரு முடிவு பண்றாங்க பாருங்க. நான் போய் ஆண்டவர் தொற்றுவேன் ஒரு முடிவு பண்றாங்க. முடிந்ததை செய்யுங்க. உங்களால எதை முடியுது அதை செய்யுங்க. அவளுக்கு என்ன முடிஞ்சிச்சு? ஆண்டவர்கிட்ட பேச கூட முடியல. ஏன்னா அவ்வளவு கூட்டம். பேசுறத ஆண்டவரால கேட்க முடியுமான்னு கூட தெரியல. அவளுக்கு முடிந்தது ஆண்டவர் தொட மட்டும்தான் முடியும். பெரும்பாடு ஸ்திரீ முதல்ல செய்தது தொட்டு ஒரு உறவை உண்டாக்கினாள். இரண்டாவது போய் பார்க்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணா. மூணாவது அவள் செய்தது என்னன்னா முடிஞ்சது. அவளால முடிஞ்சது ஆண்டோட வஸ்திரத்தின் ஓரத்தை அகிலம் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசித்தார். அவள் விசுவாசித்தபடி அவளுக்கு சுகம் கிடைத்தது, விடுதலை தந்தார். முடிந்ததை செய்யுங்கள். பவுலும் சீலாவை என்ன செய்யறாங்கன்னா அடிச்சு கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு போய் தொழுமரத்துல காலை கட்டி வைக்கிறான். என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவர்களுக்கு முடிந்தது ஒன்னே ஒண்ணுதான். அந்த சிறைச்சாலையில பாடி தேவனை துதித்தார்கள். கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்ந்தது, சிறைச்சாலை அதிர்ந்தது, வெளிச்சம் பிரகாசித்தது. தொழுமரத்தில் கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் விழுந்து போச்சு. சொல்றேன், கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தினீங்கன்னா உங்களை கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் வெளியே வரும். கட்டப்பட்ட கட்டுகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். என்ன நடந்துச்சு தெரியுமா? நடுராத்திரியில் அங்கிருந்து சிறைச்சாலைக்காரனுக்கு அங்க இருக்கிற தலைவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து, கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டான். ஞான ஸ்நானத்தை கொடுத்து அவங்கள இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்து ஞான ஸ்நானத்தை கொடுத்து ஆண்டவருக்குள் மாற்றினார்கள். எங்க இருக்கிறாங்க? கட்டப்பட்ட நிலைமை சிறைச்சாலையில இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர்கள் உங்க கிடைத்த வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்துங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை வேற மாதிரி மாற்ற போகிறார். வேற லெவல்ல உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு,
கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிற நான் அல்லவா. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ரொம்ப மனாசையில என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் தகப்பன் ரொம்ப எல்லாரோட நான் சிறியவன். இவனுக்கு முடிந்தது என்ன தெரியுமா? புறப்பட்டு ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, நீ மீதியானியர்களை நீக்கலாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி அவனால முடிந்ததை அவன் செஞ்சான். கர்த்தர் சொல்லாரு, நீ அந்த கிதியோனை அவர்களை எல்லாம் அந்த மீதியானவர்களை எல்லாம் கிதியோன் ஆகிய நீ அவர்களை முறியடித்து, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்ப, ஒரே மனுஷனை நீ முறியடிப்பது போல இந்த மீதியானியர்களை எல்லாம், மொத்த மீதியானியர்களை முறியடிப்பாய். நீ இருக்கிற இந்த பலம், உனக்கு நான் தந்திருக்கிற இந்த பலத்தோட போ, முடிந்ததை உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்தோட போங்க. என்ன முடியும்? 4 பேருக்கு நல்ல வார்த்தையை பேசுங்க. ஒரு பிரச்சனை வராங்களா, கர்த்தர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லி கொடுங்க. இந்த வார்த்தை கேளுங்க, வாழ்க்கை மாறும். ரொம்ப நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வார்த்தை நீங்க அவங்க சொல்லி கொடுங்க. சுயநலம் அற்றவர்களா இருங்கள், சுயநலவாதிகளா இருக்காதீர்கள். இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, குடும்பத்துக்காரங்களுக்கு சொல்லுங்க, வியாதியில இருக்கிறவங்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்க உங்க வாழ்க்கை மாறும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலம், முடிஞ்சதை செய். கிதியோன் பவுலும் சீலாவும் அவங்களை கட்டப்பட்ட நிலைமைக்கு பாடி துதித்தார்கள். அங்கிருந்த சிறைச்சாலையில இருந்தவங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்தார்கள். இருந்ததை செய்தார்கள். இருந்தவர்களை செய்கிற வேளையில உங்க வாழ்க்கைகள் பெரிய காரியங்கள் நடக்கும். என் வாழ்க்கை இவ்விதமாய் ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்துகிற வேளையில, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நான் பயன்படுத்துகிற வேளையில எனக்கு எதிராய் வருகிற எல்லா ஆயுதங்களும் இல்பொருளாய் மாறிவிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீ சொல்ற இந்த கேட்ட வார்த்தைகள், ஆண்டவர் உங்களுக்கு சில வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வாய்ப்புகள் வெற்றிகளாய் மாறுகிறது. இந்த வாய்ப்புகள் உங்க வாழ்க்கையில அநேக உயர்வுகளை கொண்டு வருகிறது. அன்னைக்கு பாருங்க, தாவீதுக்கு ஏலா பள்ளத்தாக்குல கோலியாத்து நிக்கிறான், ஒரு வாய்ப்பு. எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க, ராணுவ துணிகள், அந்த ஈட்டி கேடயம், இதெல்லாம் அவன் போட்டு பார்க்கறான். அவனால முடியல. அவன்கிட்ட இருந்தது என்ன? கூழாங்கல் தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அதான் தெரியும். அவனுக்கு இருந்த பலன் என்ன? அவனுக்கு இருந்தது அதுதான். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன இருக்குதோ அதை கொடு, உனக்கு என்ன இருக்குதோ அதை செய். அன்னைக்கு 5 அப்பா 2 மீன் அந்த பையன் கையில இருந்ததை கொடுத்ததும் ஆண்டவர் அதை பெரிதாக்கினார். இதே போலதான் இவன் கையில இருந்தது கூழாங்கல், இவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. என்ன பெரிய கோலியாத்து, இவன் கையில இருந்ததை அவன் பயன்படுத்தினான். என்ன நடந்தது? அந்த கோலியாத்து விழ தள்ளப்பட்டான். இது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறதை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, ஜனங்களுக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க. உங்ககிட்ட எது உங்க வாய்ப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க. முடிந்ததை செய்யுங்கள். அந்த பெரும்பாடு ஸ்திரீ முடிந்ததை செய்தார். அவளுக்கு வேற ஒண்ணும், ஆண்டவருடைய தலையில கை வைங்க, ஆண்டவர் இல்ல ஏதோ பண்ணுங்கன்னு கேட்கல. அவளுக்கு முடிஞ்சதை ஆண்டவர் தொட முடியும். தொட்டா இன்னைக்கு முடிந்ததை செய்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். உங்க வாழ்க்கை மேலானதை மாறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிறார், இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை தருகிறார். சகல நன்மைகளும் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நடக்கிறது. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கேட்ட வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். கண்டிப்பா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா, எங்க ஊழியத்துக்கு நீங்க விதைங்க, ஆண்டவர் எனக்காக தான் இந்த வார்த்தை பேசுற மாதிரி இருந்துச்சு, எனக்காக தான் சொன்னார் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க விதைங்க. அந்த விதையில தான் உங்க ஆசீர்வாதம் இருக்கு. விதைக்கிறவர்களுக்கு விதை பெருகும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக, வார்த்தை கேட்கிறவர்களா மட்டும் இல்ல, இதை கனம் பண்ணுகிறவர்களா இருங்க. நீங்க விதைக்க வேண்டிய நம்பர் 9042550929 9042550929. இப்ப நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீ கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபம் பண்றேன். கடைசியில ஜெபம் பண்ணி முடித்து உங்க பேரை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமத்திலே ஆண்டவர் இன்னைக்கு இந்த லைவ்ல நினைச்சிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ கேட்ட வார்த்தையின்படி இந்த வாழ்க்கையில, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளும் வரட்டும். நீ சொன்னது மாதிரி 13 ஆண்டுகள் யோசேப்பு வாய்ப்பு இல்லாமல் உட்கார்ந்திருந்தான் எகிப்துல. ஆனா அவனை தேடி ஒரு வாய்ப்பு, அந்த காவல் கிடங்கில் இருந்து அவனை கொண்டு வந்தார்கள். 80 ஆண்டுகள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான், எகிப்துல அதிபதியா வாழ்ந்தான்.
அந்த வாய்ப்புகள் இந்த பிள்ளைகளை தேடி வரட்டும். இன்னைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடி வரட்டும். 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்துல படுத்து கிடக்குறான். அவனை தேடி எந்த வாய்ப்பும் வரல. ஒரு நாள் இயேசு வந்தா, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு நீர் வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி இயேசப்பா. அன்றைக்கு தப்பித்து பிழைத்து போன யாக்கோபு, தன்னுடைய சகோதரனுக்கு தப்பித்து பிழைத்து போன யாக்கோபை தேடி பெத்தேல்ல இயேசு தேவன் வந்தார். தேவன் வந்து அவனை பார்த்து சொன்னாரு, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன், நான் வந்திருக்கிறேன். சொன்னது மட்டும் இல்ல, 2 பரிவாரங்களோடு அவனை திரும்ப அனுப்பினார். அதே போல ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உங்களை அந்த மாதிரி ஆசீர்வதிக்கிறேன். நிராகரிக்கப்பட்ட தாவீதை தேடி சாமுவேல் வந்து ஆண்டவர் அவனை அபிஷேகித்து கோலியாத்தை விழத்தள்ளி, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி அன்றைக்கு பெண்கள் எல்லாரும், ஸ்திரீகள் எல்லாம் பாடுற மாதிரி அவன் மேல ஒரு அபிஷேகம், அவன் மேல ஒரு வல்லமை, அவன் மேல ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுபோல இன்னைக்கு இந்த இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு வாய்ப்பை நீர் கொடுப்பதற்காக நன்றி. அதுபோல இன்னைக்கு விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் நன்றி. இங்க விதைக்கிற இந்த காணிக்கைகள், தசம்பாகங்கள் 30, 60, 100 திரளாய் உண்மை உள்ளவன் மேல் தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையை கனமணி விதைக்கிற பிள்ளைகள் மேல நீர் பெரிய காரியங்களை செய்வீங்க. 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப வரட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.